students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல 10th sum. The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. அதாவது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வந்து ஒரு பர்சனோட ஃபோர்ஹேண்ட் லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் அண்ட் த ஃபோர்ஹேண்ட் லென்த். இதை வச்சு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லி y = ax + bன்னு. இங்கே ஏபிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. அடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்குறாங்க. தேர்ட் சப்டிவிஷனில் ஃபோர்ஹேண்ட் லென்த்து கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஃபோர்த் சப்டிவிஷனில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஹேண்ட் லென்த்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் தட்டில் அதை கொடுத்துருக்க ரிலேஷன் என்னது y = ax + b. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்டர்ட் பேர்ஸில் இந்த நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து என்ன வரும்? 35, 56. அதாவது ஃபோர்ஹேண்ட் லென்த்து 35 இருக்கும்போது ஹைட்டு 56. அடுத்து வந்து 45, 65. 45, 65. அடுத்து 50, 69.5. அடுத்து 55, 74. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரோ டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஏரோ டயக்ராம் போட்டிங்கன்னா இது எக்ஸ்ன்ற செட்டு, இது ஒய்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து 35, 45, 50, 55 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே 56, 65, 69.5, 74 நம்பர்ஸ் இருக்குது. இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் அதோட ஒய்யோட கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன சொல்லிடலாம்? கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் codomain. therefore இதிலிருந்து given relation is a function அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். given relation is a function அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். find a and b. ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து அந்த ரிலேஷனோட ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட் 2 பாயிண்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? y = ax + bன்னு கொடுத்துருந்தாங்களா? இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? 35, 56 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட போகிறோம். இதில் இந்த 35ங்கிறது எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. 56ங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 56 = a × 35 + b. அப்போ 35a + b = 56. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 45, 65 பாயிண்ட்டை கொண்டு போய் போட போகிறோம். அப்போ 45, 65 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு போய் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல இந்த 45ங்கிறது எக்ஸு, 65ங்கிறது ஒய். இதை கொண்டு வந்து ஒய்யில் போட்டோம்னா என்ன வரும்? 65 = a × 45 + b. அப்போ 45a + b = 65.
இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். டு சால்வ் செகண்ட் அண்டு தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஒரு வேரியபிள் கட் ஆயிரும், இன்னொரு வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 35a + b = 56. நெக்ஸ்ட் இங்கே 45a + b = 65. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே +b இருக்குது, இங்கே கீழேயும் +b இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் சைன்லாம் சேஞ்ச் ஆயிரும். அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ சைன் சேஞ்ச் ஆன உடனே இங்கே வந்து இந்த +b -b என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -45ல் 35 போச்சுன்னா -10a = இங்கே என்ன வரும், -9 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸு கேன்சல் ஆயிரும். அப்போ 10a = 9 வரும். அப்போ a = 9/10. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே கீழே டிவைடட் பையில் 10 இருக்குது. அப்போ ஒரு 0 இருக்குது. அப்போ வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருவோமா, அப்போ 0.9. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 0.9. இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்லேயோ இல்லை தேர்ட் ஈக்குவேஷன்லேயோ போட்டால் பியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இதை கொண்டு போய் நம்ம வந்து எந்த ஈக்குவேஷனில் போடலான்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா 35 இன்ட்டு ஏவோட வேல்யூ 0.9 + b = 56. அப்போ 35யும் இந்த 0.9ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 35 09 9 5s are 45, ரிமைனிங் 4. 9 3s are 27. 27 இங்கே ஒரு 4, அப்போ 31. இப்போ கீழே வந்து 0 0ன்னு வந்துடும். அப்போ 5 1 3. அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும், 31.5. அப்போ 31.5 + b = 56. அப்போ b = 56 - 31.5. அப்போ 56ல் 31.5 போச்சுன்னா நமக்கு பியோட வேல்யூ என்ன கிடச்சிரும், 24.5 கிடச்சிரும். அப்போ செகண்ட் சப்டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எலிமினேஷன் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ 0.9 கிடச்சிருக்கு, பியோட வேல்யூ 24.5 கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 cm. ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. தேர்ட் சப்டிவிஷனில் ஃபோர்ஹேண்ட் லென்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்சனோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹியர் எக்ஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த்துங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். அப்போ எக்ஸ் = எவ்வளோ, 40 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் என்ன, y = ax + b. இதில் ஒய்க்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், ஒய்க்கு வந்து ஏக்கு வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், y = ஏவோட வேல்யூ 0.9 x + பியோட வேல்யூ 24.5 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், 40யை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒய் தான் வந்து நம்மளுக்கு என்னது, ஹைட். ஒய் தான் ஹைட். அப்போ வந்து y = 0.9 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 40 + 24.5. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 0.9ஐயும் 40 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 36 கிடச்சிரும் ப்ளஸ் 24.5. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 60.5. இது வந்து ஒய்யோட வேல்யூ. அப்போ இது வந்து ஹைட்டு. இங்கே கொஸ்டினில் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஹைட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஹேண்ட் லென்த்து சென்டிமீட்டரில் இருக்கும்போது ஹைட்டு வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூனிட்ஸ் போடணும், இன்ச்சஸ். y = 60.5 inches.
இப்போ இதுக்கடுத்து என்ன எழுதிக்கிறோம்னா therefore height of a person is 60.5 inches அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, லாஸ்ட்டாக ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் ஏ பர்சன் வித் த ஹைட் இஸ் 53.5 inches. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒய் தான் ஹைட்டு நம்மளுக்கு தெரியும், 53.3 inches. அப்போ மறுபடியும் இதை கொண்டு அந்த ரிலேஷனில் போடுங்க. ரிலேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. அப்போ ஒய்க்கு பதிலாக அதை போட்டோம்னா 53.3 ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. இப்போ இதுக்கடுத்து இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய டேம் தான் நம்மளுக்கு வேணும், அதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 24.5 இந்த சைடு வந்தோம்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்டு போனால் மைனஸில் போயிடும், ஈக்குவல் தான்னா. அப்போ 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x அப்படின்னு வந்துடும். அப்போ 53.3ல் 24.5 போச்சுன்னா 28.8 ஈக்குவல் டு 0.9xன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. அதாவது எக்ஸை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த 0.9 வந்து இந்த சைடு வந்தால் டிவிஷனில் வந்துடும். அப்போ 0.9. இது வந்து டெசிமல் நம்பர்ஸில் இருக்குது. இதை நம்ம நார்மலாக ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், இங்கே வந்து டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே கீழே ரெண்டுலேயுமே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 10ஆல் மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9 அப்படின்னு வந்துடும். டெசிமல் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 3 9s are 27, ரிமைனிங் 1, 2 9s are 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 32. இந்த இடத்துல என்ன யூனிட்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், சென்டிமீட்டர். அப்போ அவங்க வந்து ஃபோர்ஹேண்ட் லென்த்து கேட்டிருந்தாங்க, ஹைட்டு கொடுத்துருந்தாங்க, ஃபோர்ஹேண்ட் லென்த்து கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ லாஸ்ட்டில் therefore length of forehand of a person equal to 32 centimeter. Okay, thank you.